இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கற்றுத்தர போகிறோம்னா தமிழில் உயிரெழுத்துக்கள் அதை எப்படி எந்தெந்த சென்ஸை யூஸ் பண்ணி சொல்லித்தரோம் அப்படின்றத பாருங்கள். எந்த டிஎல்எம் யூஸ் பண்ணி சொல்லித்தரோம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். அதாவது எந்தெந்த சென்ஸ்னா சென்ஸ் ஆஃப் டச் அதை யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறோம். கினெஸ்தட்டிக் சென்ஸ் இது ரெண்டுமே இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது இதில் அப்படின்றத பாருங்கள். கவின், உயிரெழுத்துக்கள் நம்ம தமிழில் இப்போ தமிழில் உயிரெழுத்துக்கள் பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள்னா மொத்தம் 12. எத்தனை? 12. அது என்னென்னன்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விசிபிளா நம்ம சொல்லி தர போறோம். பார்க்க வச்சு நம்ம அதோட சொல்லி தர போறோம். ஆ ஆ ஆ இ இ சூப்பர். உ உ ஊ ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ஓ ஔ ஔ 12 எழுத்து முடிஞ்சிச்சு. எத்தனை எழுத்து முடிஞ்சிருக்கு? உயிர் எழுத்துக்கள் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எத்தனைன்னா 1. ஆயுத எழுத்து எத்தனை? 1. அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா? அது இந்த இதுதான் ஆயுத எழுத்து. இப்போ இது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலாமா ஒவ்வொரு எழுத்துமே? இப்போ ஆ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஆ ஆ இ இப்படி ஒரு புள்ளி இங்கிட்ட ஒரு புள்ளி வைக்கணும். இதைத்தான் நம்ம கினெஸ்தட்டிக் சென்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஊ ஊ இப்படி மேல இப்படியும் வரும். அடுத்து ஏ ஏ அடுத்து என்ன பார்ப்போம்னா ஐ ஐ அடுத்து ஓ ஓ ஓ அடுத்து ஔ ஔ அடுத்து என்ன பார்க்கணும்னா அக். அக்குன்னா ஆயுத எழுத்து. சரியா? ஆயுத எழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது ஆயுத எழுத்து. மேல ஒரு புள்ளி, இந்த சைடுல ஒரு புள்ளி, இங்கிட்ட ஒரு புள்ளி. இது ஆயுத எழுத்து. சரியா? மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12 பார்த்திருக்கோம். ஆயுத எழுத்து 1 பார்த்திருக்கோம். உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. ஆயுத எழுத்து எத்தனை? 1. உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. ஆயுத எழுத்து 1. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எப்படி டீச் பண்ண போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாருங்க.